வணக்கம். மாமி பூச் அப்படின்னா என்ன? எதனால வருது? இது அப்டாமினல் பெல்ட் போறதுனால இதை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாமா என்னன்றதை பார்க்கலாம். மாமி பூச் அப்படின்றது ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் வயிற்றுல இன்னொரு பேபி இருக்கிற மாதிரியே ஒரு பெலி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் மாமி பூச். அது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டயாஸ்டசிஸ் ரெக்டை, அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அப்டாமினல் மசில் ரெண்டும் செப்பரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஓவராலாவே அப்டாமினல் மசில் வால்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம அப்டாமினல் வால் மசில்ஸ் வீக்கன் ஆயிருக்குது பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெச்சிங். அண்ட் தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, ஃபேட் டெபாசிஷன் அந்த அப்டாமினல் மசில்ஸ்ல அதிகமா இருக்குது, ஸ்கின் லூசனிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த மாமி பூச்ன்றது. இதை வந்து ஒரு அப்டாமினல் பெல்ட் போடுறதுனால நம்ம கம்ப்ளீட்டா ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்டாமினல் பெல்ட் ஆனா நம்ம யூஸ்வலாவே ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரு நார்மல் டெலிவரி பேஷண்ட்டுக்கு அன்னிலிருந்தே டே ஆஃப் டெலிவரியில இருந்தே நம்ம போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் ஃபார் சிசேரியன் பேஷண்ட்டுக்கு அந்த wound ஹீலிங் அப்புறம் ஒரு மினிமம் ஆஃப் 7 டேஸ்க்கு அப்புறத்துல இருந்தே நம்ம பெல்ட் வந்து அட்வைஸ் பண்றோம். இந்த அப்டாமினல் பெல்ட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் ஹர் போஸ்டர், தட் பை ரெடியூசிங் தி லோ பேக் பெயின். அது மட்டும் இல்லாம இந்த அப்டாமினல் மசில்ஸை கொஞ்சம் டோன் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டா நோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. அப்படின்னா எப்படி இந்த மாமி பூச் நம்ம ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்தி பேலன்ஸ் டயட், ப்ரோட்டீன் ரிச் டயட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை எக்ஸசைசஸ் தட் டார்கெட்ஸ் தி அப்டாமினல் வால் மசில்ஸ். அதுக்கப்புறம் இந்த அப்டாமினல் பைண்டர்ஸ் ஆர் பெல்ட்ஸ், தட்ஸ் ஆல்சோ கோயிங் டு ஹெல்ப். சர்ஜிக்கல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டமி டக் சர்ஜரிஸ். இதுல உங்க எக்ஸஸ் ஃபேட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டயாஸ்டசிஸ் ரெக்டையையும் வந்துட்டு ரிப்பேர் பண்ணி அந்த மாமி பூச் தெரியாத அளவுக்கு ரிப்பேர் பண்ணி ஃபிட்டா வச்சுக்கலாம். தேங்க்யூ.